பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குமராட்சி கடைவீதியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தனியார் காப்பீட்டு நிறுவனத்தை அனுமதிக்க கூடாது, 2023-24 ஆண்டிற்கான காப்பீடு இழப்பீடு குறித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சம்பா காப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக பெற்றுக்கொடு. காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்காதே. சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வரை விவசாயிகள் பேரணி சென்றனர். அப்போது சீர்காழி மயிலாடுதுறை பிரதான சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். வருடத்துக்கு தமிழக அரசு 1750 கோடியை காப்பீட்டு நிறுவனத்திட்ட கொடுக்குது. மத்திய அரசு 850 கோடியை கொடுக்கறதா சொல்றாங்க. மொத்தம் 2600 கோடி. நாங்க ஒரு 200 கோடி கொடுக்கிறோம். 2800 கோடியை வாங்கிக்கிட்டு ஒரு 1000 கோடியை கூட ஒரு 3 வருஷமா எங்களுக்கு இழப்பீடா கொடுக்கல. அரசு உடனடியாக தலையிட்டு நீங்க கொடுக்கிற பணம் எங்க போகுது, யாருகிட்ட போகுது, வெள்ள அறிக்கையா வெளியிடணும். இதேபோன்று நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காப்பீட்டு நிறுவனத்தின் முரண்பாடுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த போராட்டத்தால் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மாவூரில் சுப்பையன் தலைமையில் கும்மி அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காந்தி சிலை அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023 ஆண்டு காப்பீட்டிற்கான இழப்பீட்டை நிபந்தனையின்றி 100% உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.